இதாங்க தாரணி மீன். அந்தமானில் தாரணி மீன் சொல்லுவாங்க. ஊரில் என்ன மீன் சொல்கிறாங்கன்னு தெரியல. இது பாருங்கள், தாரணி மீன் சின்னதாக தான் இருக்கும், ரொம்ப பெருசாக இருக்காது, மீடியமாக இருக்கும். 1/2 கிலோ வாங்கினேன். பாருங்கள், ஃபஸ்ட்டில் பிளால் எடுத்துட்றேன். சின்ன கத்தினாலேயே பிளாலை எடுத்துகிட்டு வாழை ஃபஸ்ட்டு வெட்டிடணும். வாழை வெட்டியாச்சு. அதுக்கடுத்து மண்டை நான் சாப்பிட மாட்டேன். மண்டையை ஃபுல்லாகவே வெட்டி போட்டுருவேன். போட்டுட்டு இங்கே பாருங்கள், மண்டையை வெட்டியாச்சு, வாழை வெட்டியாச்சு, பிளால் எடுத்தாச்சு 2 சைடும். அதுக்கடுத்தது இந்த இடம் இருக்குது பார்த்தீங்களா, இதை இப்படி வெட்டி எடுத்துடுவேன். இப்படி வெட்டி எடுத்தாச்சுன்னா குடல் இருக்காது. இந்த பாருங்க, குடல் இல்லை. இந்த குடல் கொஞ்சம் தான் இருக்கும். சூப்பராக இந்த உள்ளுக்குள்ளே பாருங்கள், கிளியராக இருக்குது, எந்த ஒரு இதுவும் இல்லை. அவ்வளோதான், முடிஞ்சது. இந்த இது எடுக்கலாம், இந்த ரெக்கை லேசாக வெட்டி எடுத்துட வேண்டியது, முடிஞ்சது. 1/2 கிலோ. இந்த பாருங்கள், மீனை பாருங்கள், சூப்பர், நல்ல ஃப்ரெஷ் மீன், நல்லா இப்போ தான் நல்ல மீன். வாங்கி 1 மணி நேரம் ஆச்சு, தண்ணியில் போட்டு வச்சுருந்தேன். தோசை இடையில வயிற்ற பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. தோசை சுட்டு சாப்பிட்டேன். நேற்று அரைச்ச சட்னி இருந்துச்சு, டமாட்டர் சட்னி, அதை சாப்பிட்டேன். சாப்பிட்டுட்டு இப்போ இந்த மீன் வெட்டிக்கிட்டு இருக்கேன். மீனை வெட்டி பிரிச்சில் வச்சுட்டோன்னாக்கா அப்புறம் மத்தியானத்துக்கு இங்கே பாருங்க, மீன் நல்லா நல்லா அழுத்தம் வந்து பார்த்தீங்களா, ஐஸில் வச்சது தான். இந்த ஐஸ் மீன் தான். எப்படி இருக்குது, டைட்டாகவே இருக்குது பாருங்க பாருங்க. அவ்வளவுதான். ஒரு 20 மீன் இருக்கும். 1/2 கிலோ. 20 மீன் இருக்காது, ஒரு 15-16 மீன் இருக்கும் 1/2 கிலோ. வாழெல்லாம் வெட்டி எடுத்துருவோம். ஆனால் தலை நல்லாயிருக்கும். இது வறுத்து சாப்பிடும்போது தலை இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். ஆனால் நான் தலை சாப்பிட்றது கிடையாது, அதனால் தலையை ஃபுல்லாகவே எடுத்துருவேன். பாருங்க, தலையை வெட்டி எடுத்தாச்சு. குடல், இந்த வால், பிளால், இந்த ரெக்கை, முடிஞ்சது. அவ்வளோதான். சூப்பராக இருக்கும். இது அட்டகாசமாக இருக்கும். இன்றைக்கி கிறிஸ்மஸ், யாரும் கூப்பிடலை. வருஷம் கூப்பிடுவாங்க, இந்த வருஷம் யாரும் கூப்பிடலை. அதனால் மீன் வாங்கிட்டேன். 1/2 கிலோ மீன் வாங்கி நம்மளும் கிறிஸ்மஸ் மீனில் கொண்டாடுவோன்னுட்டு மீனை குழம்பு வச்சு, பாதி மீனை குழம்பு வச்சுருவேன், பாதி மீனை வறுத்துருவேன். மத்தியானத்துக்கு நைட்டுக்கு மீன் குழம்பு 2 நாள், நாளைக்கு 1 நாள் இருக்கும். இன்றைக்கி வச்சோன்னா நாளைக்கு 1 நாள், நைட்டு வரைக்கும் வந்துடும். வச்சு சாப்பிட்ருவேன். தனியாள் தானே, என்ன பண்ணுறது, தினமும் வைக்க முடியாது. இந்த பாருங்க, எவ்வளோ சூப்பராக சப்பாய் ஆகி வச்சு பார்த்தீங்களா, அட்டாசமாக இருக்குல்ல. இன்னும் ஒரு 2, 3, 4, 5 மீன் இருக்குது. ஈஸாகிடும். டக்கு 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 டக்குன்னு. இந்த பாருங்க, பிளால் சின்ன நைஸ் பிளால் தான் இருக்கும். டக்கு 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 டக்குன்னு வெட்டிடலாம். 1 மணி நேரத்தில் எப்படியும் 100 மீன் வெட்டி எடுத்துடலாம். அவ்வளவுதான். இந்த குடல்லாம் அதிகம் இது இருக்காது, கச்சராலாம் இருக்காது. இங்கே பாருங்க, அவ்வளவுதான். இந்த பிளாலே இல்லை, பிளால் இருக்குது, லேசாக இருக்கும், நைஸாக இருக்கும். இந்த அவ்வளவுதான். இங்கே பாருங்க, எந்த மீன் வந்தாலும் வாங்கிடுறது. இது கொண்டு வருவாங்க, ஆனால் வெட்டி கொடுக்க மாட்டாங்க. வெட்டி கொடுக்காம நம்ம தான் வெட்டிக்கணும். ஆனால் மார்க்கெட் போனோம்னா வெட்டி வாங்கிட்டு வரலாம். வெட்டி வாங்குறதுக்கு 20 ரூபா. ஆனால் சின்ன மீன் வெட்டி கொடுக்க மாட்டாங்க. பெரிய மீனாக இருந்தால் தான் வெட்டி கொடுப்பாங்க. சின்ன மீன் வந்து அவங்களுக்கு
வெட்ட முடியாதுன்னுட்டு சின்ன மீன் வெட்டி கொடுக்க மாட்டாங்க. அதனால் கடத்தூர் போனாக்கா பெரிய மீன் வாங்கிட்டு வர்றது. வீட்டு சைடு வந்தால் தான் இது மாதிரி சின்ன மீன் கொண்டு வருவாங்க. வாங்கி நம்ம டைம் எடுத்து வெட்டணும். இன்றைக்கி லீவு, அதனால் மீன் சின்ன மீன் வாங்கினேன், இல்லைன்னா வாங்க மாட்டேன். வாங்கிறது தான் அப்படின்னும் கிடையாது, நேரத்தை பொறுத்து. ஏன்னா இது வெட்டினோம்னா எப்படியும் அரை மணி நேரத்துக்கு மேலே ஆகிடும் உங்களுக்கு. அப்புறம் சமைக்கணும், சாப்பிடணும், வேலை இருக்குது, அதனால் முடியாது. அதனால் லீவு நாள் மீன் வந்துச்சுன்னா வாங்கிறது சின்ன மீன். மற்ற நாள் மார்க்கெட்டு போனாக்கா பெரிய மீன் வாங்கிட்டு வர்றது. அப்புறம் புளிக்குழம்பு, இடையில பருப்பு, அப்புறம் முட்டை. நம்மளுடைய ஃபேமஸே முட்டை தான். 2 முட்டையை டக்கு 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 டக்குன்னு போட்டு அடிச்சுட்டு, ஒரு வெங்காயத்தை வெட்டி போட்டு, ஒரு மிளகாய் வெட்டி போட்டு எடுத்துடுறது. அது டக்குன்னு சீக்கிரம் வேலையாகிடும், சாப்பிட்டு ஓடிடலாம். அவ்வளவுதாங்க, முடிஞ்சது. அரை கிலோ மீன் வெட்டி முடிச்சாச்சு, அவ்வளவுதான். பூனையெல்லாம் ரெடியாக உட்காண்ட்ருக்கு இது சாப்பிட்றதுக்கு. மீனை இதில் ஃபஸ்ட்டு உப்பு லேசாக போட்டு உப்பில் கிண்டிட்டு, அதுக்கு அடுத்தது தான் உங்களுக்கு உப்பில் போட்டோம்னா சின்ன சின்ன பிளால் இருந்தால் போயிடும். அதனால தான் உப்பு போடுறது. அது எனக்கு தெரியாது, என் மனைவி சொல்லி கொடுத்தது. உப்பு போட்டு இது பண்ணால் நல்லா இருக்கும்னுட்டு. அவ்வளவுதான், முடிஞ்சது மீன் கட்டை. கீழே உட்கார முடியாது, வெட்டின இடத்துல தண்ணி ஊற்றிட்டுருவோம், வாடை வரும். அவ்வளவுதான், முடிஞ்சது, வெட்டியாச்சு. பாருங்கள், இப்போ இன்னும் கழுவணும். உப்பு போட்டு கழுவணும். உப்பு போட்டு வாஷ் பேசன்லேயே கழுவிடுறது. வாஷ் பேசன்லேயே கழுவிடுறது. ஏன்னா அந்த தண்ணி இது மீன் ஃபஸ்ட்டு கழுவி அது வெளில ஊற்றியாச்சு, அது வாடை வரும். இது நல்லா சப்பாய் பண்ண பிறகு மறுபடியும் வீட்டுக்குள்ளே கொண்டாந்து வாஷ் பேசனில் உப்பு போட்டு இது பண்ணோம்னா சின்ன சின்ன பிளால் இருந்தால் கூட அது போயிடும். பல கிருமிகள் இருந்தால் கூட உங்களுக்கு உப்பில் போயிடுது. அதனால தான் உப்பு போடுறது மெயினாக. அவ்வளவுதான், உப்பு போட்டுட்டு நல்லா கழுவிட்டோம்னா நல்லா பலன்னு மீன் ஆகிடும். பாருங்கள், எங்கே தெரியுதா உங்களுக்கு? பலன்னு இருக்குது பார்த்தீங்களா? மீன் எப்படி இருக்குது? பலன்னு இருக்குது மீன். கழுவி ஆச்சு, அவ்வளவுதான்.